அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை நல்ல வாசிப்போட நேசிப்போட புரிதலோடு வாழ்வதன் மூலமாக இந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிட மாட்டோமா என்கிற பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கமே. சார், லவ் டுடேன்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் ரொம்ப அழகாக ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க. இவங்க மொபைலில் அவங்களும் அவங்க மொபைலில் இவங்களும் வாங்கிக்கங்கப்பா, ஜாதகத்தெல்லாம் மாற்றாதீங்க, மொபைலை மாற்றிக்கங்க, 2 பேருக்கு ஒத்து வந்தால் கல்யாணம். பயங்கரமான கான்செப்ட் சார் இது. இன்னைக்கு அத்தனை பேரும் மொபைலில் பேட்டர்ன் லாக் போட்டு வச்சுருக்கோமே, நம்பர் லாக் போட்டு வச்சுருக்கோமே, ஃபேஸ் ரீடிங் வச்சுருக்கோமே, கையில் ஃபிங்கர் பிரிண்ட்டு. எதுக்கு சார் இத்தனை பாதுகாப்பு? எதுக்கு உள்ளர என்னதாயா புதையலாயா வச்சுருக்க கேட்கலன்னு தோணுதில்ல. புதையலாயா வச்சுருக்கேன்னா ஒவ்வொருத்தனுடைய கண்ணியமும் அந்த மொபைலில் தான் ஒளிஞ்சிருக்கு. ஒவ்வொருத்தனுடைய கண்ணியமும், ஒவ்வொருத்தனுடைய இன்னொரு முகம். அந்த மொபைல் இன்னொரு முகம், எல்லார்கிட்டையும் காட்டுறது ஒரு முகம். இந்த மொபைலை பார்த்தா தான், அந்த ஹிஸ்ட்ரியை பார்த்தா தான் இவனுடைய இன்னொரு முகம் தெரியுது. அந்த இன்னொரு முகம் மற்றவர்களுக்கு தெரிந்து விடக்கூடாதுன்றதுக்காகவே மொபைலில் பேட்டர்ன் லாக் போட்டு வச்சுருக்காங்க சார். ஒரு மனிதன் கண்ணியமானவனா இல்லையான்றத அந்த மொபைல் காட்டி கொடுத்துருதே சார். நீங்கள் சிலப்பதிகாரத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காட்சி, கோவலன் மாதவியோட சண்டை போட்டு கண்ணகிட்ட வந்துடுறாரு. கண்ணகியும் கோவலனும் மதுரைக்கு போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் ஒருத்தர் அவங்கள சந்திக்கிறார். ஒரு வழிபோக்கன் அவரை சந்திச்சு மாதவி கொடுத்து விட்டதாக ஒரு கடிதத்தை கொடுக்குறார். மாதவி கொடுத்து விட்டதாக ஒரு கடிதத்தை கொடுக்குறார். கோவலன் அந்த கடிதத்தை படிச்சுட்டு அதை அப்படியே மடித்து அந்த வழிபோக்கன்ட்ட கொடுத்து, இதை நான் எழுதியதாக என் தாய் தந்தையரிடம் கொடுத்து விடுனாராம். தாய் தந்தையரிடம் கொடுத்து விடுங்க. அப்போ அந்த கடிதம் எவ்வளவு கண்ணியமானதாக இருக்கும், அந்த கடிதம் எவ்வளவு அற்புதமானதாக இருக்கும். ஒரு காதலி தன்னுடைய கணவனுக்கு எழுதிய கடிதத்தை தன்னுடைய பெற்றோர்களிடம் கொடுத்து விடு என்று சொல்லும் அளவிற்கு அது அவ்வளோ கண்ணியமாக இருந்திருக்கு. இன்னைக்கு அந்த கண்ணியம் மொபைல் ஃபோனில் இருக்கான்னா நமக்கு ஒரு பெரிய கேள்வி வருது இல்லை. இந்த ஃபோன் படுத்துகிற பாடு சார். ஒரு வாட்டி ட்ரெயினில் ஒருத்தர் கத்துறாரு, ஃபோனை காணோம், என் ஃபோனை காணோம், நீங்கள் பார்த்தீங்களா ஃபோனை காணோன்னு. பக்கத்து கம்பார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் வந்தான், ஃபோனை இங்கே பார்த்தீங்களா சார், இந்த இடத்துல பார்த்தீங்களா சார், கண்டிப்பாக உங்கள் ஃபோன் தொலைஞ்சிருச்சா சார், இதில் இருக்கா சார், அதில் பேக்கில் பார்க்குறாரு, அதில் பார்க்குறாரு சார், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்களா, உங்கள் ஃபோன் இல்லையா, இல்லையேப்பா அப்படின்னாரு. அப்போ உங்கள் சார்ஜர் கொடுங்க சார், எனக்கும் சி பின் தான் தேவைப்படுது, உங்கள் சார்ஜர் கொடுங்க சார், சார்ஜர் போட்டுக்கிறேன்றான். நடக்குது சார். எங்கே போனாலும் சி பின் கிடைக்குமா, ஆப்பிள் பின் கிடைக்குமான்னு இந்த போராட்டத்திலே தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. இப்போ இந்த மொபைல் ஃபோன் இருக்கக்கூடிய இடங்களில் யார் புத்தகத்தை கையில் வைத்துக் கொள்கிறார்களோ, எப்பயுமே அப்புறம் லிங்கன் ரொம்ப அழகாக சொல்லுவார், தொலைக்காட்சி பெட்டியை விட, தொலைக்காட்சி இருக்கும் அறையை விட நூலகம் பெரியதாக இருக்க வேண்டும்னார். ஒரு வீட்டில் நூலக அறை பெரிதாக இருக்க வேண்டும்னார். அப்படி இந்த ஃபோனுக்கு பதிலாக நம்ம கையில் ஒரு புத்தகம் வச்சுக்கணும் சார். ஏன்ப்பா இந்த புத்தகம் வச்சுக்கணும்னு கேட்டாங்க. இந்த பூனை இருக்குல்ல, இந்த பூனை என்ன பண்ணும், தான் குட்டியை வாயில் பிடிச்சிக்கிட்டே எல்லா இடத்துக்கும் போகும். இந்த குட்டி தப்பிச்சு போகணும்னு நினச்சா கூட இந்த பூனை விடாது, பிடிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த மொபைல் ஃபோன் அப்படி தான். நாம் இதை விட்டு போகணும்னு நினச்சா கூட அது நம்மளை பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு உடம்புல ஒரு உறுப்பு காணா போன மாதிரி இருக்குது சார். காலையில் எழுந்திரிச்சு ஃபோனை காணோம்னா, ஃபோன் இல்லைன்னா ஏதோ ஒரு உறுப்பு காணா போன மாதிரி இருக்கே நமக்கு. வாட்ஸ்அப்பை பார்க்கலைன்னா ஏதோ ஒரு மாதிரி இருக்கே. அப்போ என்னென்னா, இந்த பூனை இந்த குட்டியை பிடித்து கொள்வது போல் இந்த மொபைல் ஃபோன் நம்மளை பிடிச்சிக்கிச்சு. ஆனால் நாம் என்ன தெரியுமா பண்ணணும், குரங்கு இருக்குல்ல, இந்த குரங்கு குட்டி, அது போய் தாய் குரங்கு அப்படி பிடிச்சிக்கும். தாய் குரங்கு மரம் விட்டு மரம் தாவினாலும் அந்த குரங்கு விடாது, கையை விடாது, குட்டி குரங்கு விடாது. ஒருவேளை குட்டி குரங்கு கையை விட்டு கீழே விழுந்துருச்சுன்னா தாய் குரங்கு அதுக்கப்புறம் அதை சேர்க்காது, கூட்டத்தில் சேர்க்காது. இந்த குட்டி குரங்கு எப்படி தன்னுடைய அம்மாவை அப்படி இறுக்கி பிடிச்சிக்குதோ அப்படி நம்ம புத்தகத்தை பிடிச்சிக்கணும் சார். நாம போய் தான் புத்தகத்தை பிடிக்கணும். இந்த செல்ஃபோன் தானாக வந்து பற்றும். ஆனால் அந்த குரங்கு குட்டி போல் நாம் என்ன பண்ணணும், நாம போய் அந்த புத்தகத்தை பிடிச்சிக்கணும், புத்தகத்தை இறுக்கி பிடிச்சிக்கணும். அப்படி ஒரு புத்தகத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் சார். இப்போ ஒரு பலகையை பார்க்கும்போது இது மரம் என்று நினைக்கிறாங்கல்ல, அவங்க கவிஞர்களாக அறிஞர்களாக மாறிடுறாங்க. மரத்தை பார்க்கும்போது இது பலகைன்னு தோன்றவங்க தச்சராக இருப்பாங்க. நாம் இந்த சமூகத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை புத்தகம் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கும். சமீபத்தில் நான் படித்த ஒரு அற்புதமான கதை. ஒரு 3 நண்பர்கள் பயணப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த 3 நண்பர்களுக்குள்ளே ஏதோ சண்டை வந்துடுது, வாக்குவாதம் வருது, சண்டை வருது. நடுவில் ஒரு நதி இருக்குது, பெரிய நதி இருக்குது. இப்போ இந்த 3 பேர் அந்த நதியை கடக்கணும். நதியிலேருந்து ஒரு தேவதை வருது, உங்களுக்கு நான் ஒரு வரம் கொடுக்குறேன், என்ன வரம் வேணும் எனக்கு. முதல் இருக்கிறவர் கேட்குறாரு, எனக்கு ரொம்ப பலம் வேணும், இந்த நதியை கடக்கும் அளவுக்கு பலம் வேணும், தந்தேன்றாங்க.
உடனே அவன் கை வந்து டார்சான் கை மாதிரி அப்படியே பலமான கையாக மாறிடுது. நதியில் குதிக்கிறான், நீச்சல் அடிக்கிறான், கடந்துடுறான். ரெண்டாவது இருக்கிறவன்ட்ட கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும்? எனக்கு அறிவு வேணும், பெரிய அறிவு வேணும், நதியை கடக்கும் அளவுக்கு அறிவு வேணும். உடனே அவனுக்கு அறிவை கொடுக்குறாங்க. அவன் என்ன பண்ணுறான், பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாத்தையும் படகாக மாற்றி அந்த படகுலேருந்து அந்த நதியை கடந்துடுறான். மூணாவது இருக்கிறவன்ட்ட கேட்குறாங்க, உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு. இந்த மூணாவது இருக்கக்கூடிய இளைஞன் சொல்கிறான், என்னுடைய நண்பர்கள் 2 பேர் வந்தாங்க, அவங்களாம் இப்போ போயிட்டாங்க. இருந்த காலகட்டத்தில் நான் அவங்களோட போய் சண்டை போட்டேன், தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டேன், அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு மன்னிக்கக்கூடிய மனசை கொடுங்கன்றான். அவர்களை மன்னிக்கக்கூடிய மனதை கொடுங்க, அது போதும் கொடுத்தேன்றாங்க. இப்போ அவனே இலகுவாயிட்டான். மன்னிக்கும் மனம் கிடைத்த உடனே அவன் ரொம்ப இலகுவாயிட்டான். நதியில் அப்படியே நடந்து போனான்னு ஜென்னில் இந்த கதை வரும். சார், இந்த புத்தகம் என்ன பண்ணுமா, நம்ம இலகுவாக்கும் சார், நம்மளை பிறரை மன்னிக்க வைக்கும் சார், கருணையை வளர்க்கும் சார், அறிவை கொடுக்கும் சார், சிந்திக்க வைக்கும் சார். நம்ம உடம்பு ரொம்ப லேசாயிடும், மனம் லேசாயிடும். இந்த நதியில் கடந்து போகிற மாதிரி வாழ்க்கைன்ற இந்த நதியில் எளிமையாக கடந்து போகக்கூடிய ஒரே ஆயுதம் புத்தகங்கள். நம்மை கனமாக்கக்கூடிய, மனதை காயப்படுத்தக்கூடிய இந்த தொலைபேசிகளை, அலைபேசிகளை ஓரம் கட்டிவிட்டு புத்தகங்களை கையில் எடுங்கள். இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி, வணக்கம்.